இப்போ இல்லைன்னா எப்போ அப்படிங்கிற கேள்வியை அண்ணாமலை அவர்கள் வைத்ததை நம்ம நேராக கண்கூடாக பார்க்கும்போது உண்மையிலேயே மெய் செலுத்தது நண்பர்களே. இது மட்டும் இல்லை நண்பர்களே, நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்கள் பயங்கர அப்படி பட்டாசா வெடிச்சாரு. அதை கண்டு கோவையை சேர்ந்த பிற கட்சிகள், குறிப்பாக திமுகவும் அதிமுகவும் ஆடி போயிருச்சு அப்படின்னு சொல்லணும். அண்ணாமலை அவர்களுடைய அனல் பறக்கும் பேச்சை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் நண்பர்களே. வாங்க. போதும். தம்பி கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் முன்னாடி, கொஞ்சம். ஓகே 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 ஓகே. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, பாரத் மாதா கீன்னு நீங்க போடுற கோஷம், இந்த கோஷம் இங்கிருந்து தம்பியே டெல்லி வரைக்கும் எடுத்துட்டு போயிடணும். பாரத் மாதா கீ. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு அன்பான உற்சாகமான வரவேற்பினை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரும் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் தொகுதியினுடைய வேட்பாளராக இங்கே களம் காண்கின்ற அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்தீர்கள். தேர்தலிலே பல்வேறு கட்சியினுடைய வேட்பாளர்கள் நிற்கிறார்கள். அவங்க எல்லாம் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வரும்போது ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். உங்கள் கட்சிக்கு வாக்களித்தால் யாரை நீங்கள் பிரதமராக்க போகிறீர்கள் என்கின்ற ஒற்றை கேள்வியை மட்டும் அவங்க கிட்ட கேளுங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர்களை தவிர இந்த நாட்டில் எந்த கட்சியினுடைய வேட்பாளருக்கும் பிரதமர் என்று சொல்வதற்கு யாரும் கிடையாது. ஆனால் இன்று இந்தியா என்றால் அத்தனை பேரும் தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிலே இந்திய நாட்டினுடைய பெருமையை உலக அரங்கில் உயர்த்திய நரேந்திர மோடி அவர்கள் தான் மீண்டும் 3வது முறையாக பிரதமராக போகிறார். நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராகின்ற பொழுது கோயம்புத்தூர்ல இருந்து யார் எம்பி ஆகணும்? சத்தமா சொல்லுங்க. இங்க கோயம்புத்தூரோட எம்பியாக அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு உறுதுணையாக நமக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வரப்போகிறார். பாரதிய ஜனதா கட்சி எங்கே என்று கேட்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளை பார்த்து கேட்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆழமாக ஆழமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த தேர்தலில் நாங்கள் காட்டுகிறோம். கோவை நாடாளுமன்ற தொகுதி அதற்கு ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரமாக இருக்கும். நம்முடைய தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக பிரதமர் மோடி அவர்களிடம் இணைந்து அவர் சொல்கின்ற செயல்படுத்துகின்ற அத்தனை திட்டங்களையும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்வதற்கு நாம செய்ய வேண்டியது ஒரே வேலைதான். ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போன உடனே எத்தனாம் நம்பர்
வாக்களிப்போம், மத்தியிலே ஆட்சி அமைக்கின்ற கட்சிக்கு வாக்களிப்போம், தாமரை சின்னத்தில் வாக்களிப்போம் என்று கூறி அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் இப்போது நம்மிடையே உரையாற்றுவார். அன்பிற்கினிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ஒரு சரித்திர தேர்தலில் பங்கேற்பதற்காக நாம் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே ஐயா, ஜனநாயகத்துல ஆள்பவர்களுக்கும் மக்களுக்கும் தூரம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஐயா. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்ப்போம், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிப்போம். ஆனா இடையில அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. இதை ஒரு மனிதன் தன்னந்தனியாக உடைத்திருக்கின்றான். ஆள்பவர்களுக்கும் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தூரத்தை குறைத்திருக்கின்றார். அதே நேரத்தில் மக்களுடைய எண்ணத்தை ஒரு ஆட்சி பிரதிபலிக்கிறது என்றால் நம்முடைய 10 ஆண்டு காலம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி. தட்டி தட்டி எல்லாம் குமரிமுனையிலிருந்து காஷ்மீர் வரை எல்லா இடத்திலும் கூட உண்மையான ஒரு மக்களாட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சி. 2014 நீங்கள் எல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் மீது அன்புமழை பொழிந்து 283 எம்பிக்களோடு அமர வைத்தீர்கள். 2019 303 எம்பிக்களோடு அமர வைத்தீர்கள். ஆனால் இந்த முறை இன்னும் வலிமையாக, இன்னும் அதிகமாக, இன்னும் ஆழமாக 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆட்சியில் அமர வைக்கப் போகின்றோம். காரணம், முக்கியமான முடிவெடுப்பதற்கு பலம் தேவைங்க ஐயா, பலம் தேவை. முக்கியமான முடிவெடுப்பதற்கு ஆழம் தேவை. நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் 2024 29 வரை இந்த 5 ஆண்டுகள் என்பது உலகத்திலே முதன்மை நாடாக வரக்கூடிய நம்முடைய பாரத நாடுக்கு போடக்கூடிய அஸ்திவாரமாக இந்த 5 ஆண்டுகள் இருக்கும். 450 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்கள் காலத்திலே உலகத்தினுடைய முதன்மை நாடாக இருந்தோம். நம்முடைய 10 தலைமுறைக்கு அதை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இந்த தலைமுறை, நம்முடைய தலைமுறை நம் கண் முன்னால் 2047க்கு முன்பு உலகத்தினுடைய முதன்மை பொருளாதார நாடாக நம்முடைய பாரத நாடு மாறுவதை நாம் பார்க்கத்தான் போகின்றோம். சகோதர சகோதரி, இதே 2014 இந்தியாவை எப்படி சொன்னார்கள்? ஊழல் நாடு என்று சொன்னார்கள். ஊழல் நாடுகளுக்கெல்லாம் தலைநகர நாடு என்று சொன்னார்கள். 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுது 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் வழக்குகள் அவர்கள் மீது இருக்கிறது. 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க. அதுல பாதி ஊழல் வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மட்டும் இருக்கிறது. இன்னைக்கு பார்த்திருப்பீங்க, நம்முடைய பிரதமர் அவர்கள் 2 நாட்களாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். 1974 கச்சத்தீவு எப்படி தார பார்த்தாங்க நீங்களா டிவியில பாக்குறீங்க. சும்மா எடுத்து கொடுத்துட்டாங்க. சும்மா எடுத்து இந்தியாவின் ஒரு பகுதியை சும்மா எடுத்து கொடுத்தாங்க. இப்படித்தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் குடும்பத்திற்காக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகள் முதலமைச்சராக பிரதமராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் காங்கிரஸ் கட்சியே கடந்த 50 ஆண்டு காலமாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி சொல்ல வேண்டாம், இன்னைக்கு 4வது தலைமுறைக்குள்ளே அடியெடுத்து வைத்திருக்கின்றார். இந்த சூழ்நிலையில ஒரு ஜனநாயக தேர்தல், சரித்திர தேர்தல் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். அதுவும் குறிப்பாக கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம். இந்த முறை மோடி அவர்கள் வரும்பொழுது முழுமையாக மோடியை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கின்றோம். கோயம்புத்தூருடைய வளர்ச்சி இதுவரை வரலாறு பார்க்காத ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அதை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் கோயம்புத்தூருக்கு சில வாரங்களுக்கு முன்பு சாலையிலே வந்து உங்களை எல்லாம் சந்தித்த பொழுது லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் எல்லோரும் கூட உலகத்தினுடைய தலைவனை, இந்தியாவுடைய பிரதமரை, நாட்டிற்காக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனை பார்ப்பதற்காக வீதிக்கு வந்திருந்தார். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. 400 எம்பிக்களோடு பிரதமர் வரும் பொழுது தமிழகத்திலிருந்து பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே சென்று 400 இருப்பார்கள் என்று. ஐயா, இன்னைக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை நமக்கு தெரியும், 10 ஆண்டு காலமாக பிரதமர் உறுதியாக இருந்த ஆயிரக்கணக்கான கோடிகளை வாரி கொடுத்தாலும் ஸ்மார்ட் சிட்டி கோயம்புத்தூருக்கு மட்டுமே 1000 கோடி ரூபாய்க்கு மேல் 1440 கோடி ரூபாய் மேம்பாலங்கள் அனைத்துக்கும் கூட பணத்தை வாரி கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த பணம் சரியாக செலவிடப்படுகிறதா என்று பார்ப்பதற்கு இங்கே ஒரு நபர் இல்லை. பிரதமருடைய கண்ணாக காதாக இங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இல்லை. அதையெல்லாம் நாம் போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இன்று களத்தில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரி, சாமானிய மனிதர்கள் நீங்கள் எல்லாம் அரசியல் மீது ஆர்வம் எடுத்து வீதிக்கு வந்திருக்கின்றீர்கள். எப்பங்க பார்த்தோம்? சாதாரண மனிதர்கள், இல்லத்தரசிகள், பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் அரசியல் மீது ஆர்வத்தோடு வீதிக்கு வந்து கொண்டிருக்கின்றீர்கள்.
இப்ப மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்பதிலே உறுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம். மோடி அவர்களை வைத்துக் கொண்டு 2024 மாற்றத்தை கொடுக்கவில்லை என்றால் எப்பொழுது மாற்றத்தை கொடுப்போம்? 33 ஆண்டு காலமாக மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு ஆட்சி எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு இலக்கணமாக ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி 33 மாத காலமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்திற்காக அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் உடைத்து 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை நாம் எல்லோரும் கூட உலகம் போற்றக்கூடிய உத்தமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை வலுப்படுத்துவதற்காக இந்த தேர்தல் நின்று கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இன்னைக்கு உங்கள் வீட்டு பிள்ளை உங்களுடைய அன்பு தம்பியாக இந்த அண்ணாமலை உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றான். நாங்கள் எல்லோருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தளபதிகள் இங்கு இருக்கக்கூடிய எல்லோரும், பிரதமர் அவர்கள் கிருஷ்ணராக இருந்தால் நாங்கள் எல்லாம் ஆஞ்சநேய பக்தர்கள், பிரதமர் அவர்கள் முருகபெருமானார் இருந்தால் நாங்கள் எல்லாம் அவருக்கு சேவை செய்வதற்காக இருக்கின்றோம். காரணம், இது போன்ற ஒரு மனிதனுக்கு நம்மால் சேவை செய்ய முடியவில்லை என்றால் யாருக்கு சேவை செய்ய போகின்றோம்? இன்னைக்கு ஐயா உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருப்பது உங்களுடைய அன்பு தம்பியாக நீங்கள் உங்களுடைய ஆதரவை அளித்து கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைப்பதற்காக ஏப்ரல் 19ஆம் தேதி காலையிலே முதல் ஓட்டு முதல் வேலை நம்ம எல்லோரும் கூட தாமரைக்கு பாரத பிரதமர் அவருக்கு போடணும் ஐயா. 10 ஆண்டு காலமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் பணி செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய அங்கீகாரம் ஒரு வாக்கும் கூட அந்த மனிதனை வலிமைப்படுத்தும், அந்த மனிதனை இன்னும் தைரியமான முடிவுகளை எடுப்பதற்கு ஊக்கப்படுத்தும். அந்த மனிதன் இந்த பாரத திருநாட்டை இழந்த இடத்தை 450 ஆண்டுகளுக்கு பின்பு அடைய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார், அவருக்கு ஊக்கத்தை கொடுக்கும். அன்பு சகோதர சகோதரர்களே, ஏப்ரல் 19ஆம் தேதி எந்த ரோட்டில் சென்றாலும் கூட அது தாமரை ரோடாக இருக்க வேண்டும். எங்கு சென்றாலும் கூட அங்கே தாமரை வளர்ந்திருக்க வேண்டும். எல்லோரும் அழைத்து செல்ல வேண்டும், எல்லோருக்கும் செல்ல வேண்டும். எல்லோரும் தாமரைக்கு வாக்களியுங்கள், எல்லோரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கருத்தை வலுப்படுத்துங்கள் என்று எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். ஒரு நாடே முழுமையாக பிரதமர் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதையெல்லாம் நாம் செய்வோம். கோவை என்றெல்லாலே தனி என்று சொல்வோம். கோவை மக்கள் மிக வித்தியாசமானவர்கள், அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள், ஆழமாக யோசிப்பவர்கள், தீர்க்கதரிசிகள், தொலைநோக்கு பார்வை இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய கோவை பகுதியில இந்த முறை உறக்கமாக சொல்வோம், மீண்டும் மோடி வேண்டும், மோடி மீண்டும் மோடி வேண்டும், மோடி என்று உறக்கமாக சொல்வோம். அன்பு சகோதர சகோதரி, உங்களுக்கெல்லாம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், உங்களுடைய அன்பு தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை இந்த அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இது ஏதோ தனி மனிதனுடைய வெற்றி இல்லைங்க. அண்ணாமலை என்பது ஒரு முகம், இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்குங்க. அந்த சக்தி தான் நீங்கள். உங்களுடைய முகமாகத்தான் நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன். இது கோவையினுடைய வெற்றி, கோவை வளர்ச்சியினுடைய வெற்றி, கோவை அடுத்த கட்டம் செல்வதற்கான வெற்றி. ஆனால் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எல்லோரும் பிரதமர் பின்பு அணிவகுத்து நின்று ஒரு அற்புதமான 400 எம்பிக்கள், அதிலே கோயம்புத்தூர் எம்பி முதன்மையாக அந்த 400 நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைத்து அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த எம்ஜிஜிஓ காலனியில எழுச்சியோடு மக்கள் திரண்டு வந்திருக்கின்றார். இன்னைக்கு இங்க இருப்பவர் எல்லாம் பாரதியர்கள், இருப்பவர் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி, இருப்பவர் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி, இங்க இருப்பவர் எல்லாம் நரேந்திர மோடி என்பதை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க ஒருவரும் மோடி தான். மாற்றத்தை நினைப்பவர்கள், நல்லதை நம்புவர்கள், நம்முடைய காலத்திலே வளர்ந்த பாரதத்தை பார்க்க வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கின்றோமோ நம்முடைய பெயரும் நரேந்திர மோடி தான் என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டிருக்கின்றீர்கள். என்ஜிஜிஓ காலனியில உங்களுக்கு எல்லாம் எங்களுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, அன்பு சகோதர சகோதரிகளை, இது அற்புதமான இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டிய தருணம் இது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பாஸ்கர் அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அணியினுடைய தலைவர் அண்ணன் சுப்ரீம் இளங்கோ அவர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எழுச்சி மிகுந்த இந்து முன்னணியினுடைய அன்பு தொண்டர்கள், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தியாகு அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கடினமாக பணி செய்யக்கூடிய அண்ணன் நந்தகுமார் அவர்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள், நம்முடைய ஒன்றிய தலைவர் என்று கொண்டிருக்கின்றார்கள். நம்ம எல்லாம் வழிநடத்தி பாரதிய ஜனதா கட்சிக்காக மிக கடுமையாக பாடுபட்டு கோயம்புத்தூரிலே தாமரை வளர வைத்து அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் இங்கு கொண்டிருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் கனகராஜன், மோகன்குமார், சண்முக வடிவேல், பாலமுரளி, சிவகுமார் அவர்கள், அருள்பெருமாள், விஸ்வநாதன், பிரபாவதி, விஷ்ணுபிரியா கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய முன்னாள் கவுன்சிலர், தொண்டாமுத்தூர் சட்டமன்றத்தினுடைய முழுநேர ஊழியராக இருக்கக்கூடிய அன்பு ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு தெரிவித்து, நம்முடைய தோழமை கட்சிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய
பெரியநாயக்கன் பாளையத்தினுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முத்துவடிவேல் அவர்கள், வெங்கடேஷ் அவர்கள், முருகானந்தம் அவர்கள், ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து உங்களை பிரிய மனமில்லை. இருந்தும் ஏப்ரல் 19ஆம் தேதி தாமரையால் நாம் இணையத்தான் போகின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உங்களை அன்போடு இங்கிருந்து அடுத்த பகுதிக்கு விடைபெற்று செல்கின்றோம். தொடர்ந்து இந்த ஆதரவையும் உத்வேகத்தையும் நீங்கள் அளிங்கள். உங்களுடைய அன்புக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருக்கின்றோம். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். அன்பான வரவேற்புக்கு அண்ணாமலை அண்ணன் ஆனா கொஞ்சம் மூவ் பண்ணுங்கன்னா, நேரம் ஆயிருச்சு, ரொம்ப லேட் ஆயிருச்சு, 1 மணி நேரம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுடைய அன்பை ஏற்றுக்கொண்ட அண்ணாமலை அவர்கள் உங்களிடத்திலே தாமரை சின்னத்திலே வாக்குகளை